கவனி ராஜா. ஷோ ஷார்ட் 10 மார்க் சாப்டர் ஓகேவா. என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரி ஓகே. சி 4 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். 4 சாப்டர் இம்பார்ட்டன்ட் சொல்ல, இந்த 4 சாப்டர் கம்பல்சரி கொஸ்டின் வில் பி தேர் இன் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா. லைக் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், தட் இஸ் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அடுத்தது பார்ட்னர்ஷிப், அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத். அடுத்தது லாஸ்டா கம்பெனி பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது 4 சாப்டரும் கம்பெனி பினான்சியல் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஓகேவா. இந்த 4 சாப்டரும் இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் ஓகேவா. 4 10 மார்க். அதுக்கப்புறம் ஷோர் ஷார்ட் இன்வென்ட்ரி சாப்டர் ஓகேவா. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஷோர் ஷார்ட் இன்வென்ட்ரி அப்படி இப்படி இந்த அட்டெம்ப்ட் வரும் வராது அப்படி. அதனால 4 அட்டெம்ப்ட்ல 3 அட்டெம்ப்ட் வந்துடும். எது இன்வென்ட்ரி ஓகேவா. டெப்ரிசியேஷன் ஷோர் ஷார்ட் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின். பிஆர்எஸ் சொன்னல ஆல்டர்னேட்டிவ் வந்தால் வரும் வராட்டி வரும். ஸோ எல்லாமே 10 மார்க் சாப்டர் 10 மார்க் கொஸ்டின் இருக்கும் உங்க எக்ஸாம்ல ஓகேவா. லைக் சம்டைம்ஸ் 15 மார்க் 5 மார்க் வரலாம், டிபெண்ட்ஸ். as far as NPO is concerned, sure shot 10 mark, minimum 10 mark, maximum 15 mark வரும் ஓகேவா. So என்ன சார் வாட் இஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்? There will be some organization which will work for not a profit motive. Profit is not the main motive. For all business, what is the main motive? Profit is the main motive. But profit மட்டுமே நம்ம வச்சு என்ன பண்ண முடியாது, பிசினஸ் நடத்த முடியாது. கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் கரெக்டா, இதெல்லாம் அடுத்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. பட் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் கொடுத்து ப்ராடக்ட் குவாலிட்டி கொடுத்து அட்மோஸ்ட் நம்ம கடைசியா அச்சீவ் பண்றது என்னவா தான் இருக்கும், ப்ராஃபிட்டா தான் இருக்கும். பட் ஃபார் எவரி ரன்னிங் பிசினஸ் ப்ராஃபிட் இஸ் மஸ்ட் கரெக்டா. பட் சம் ஆர்கனைசேஷன் வில் டூ தேர் பிசினஸ் ஃபார் a நான் ப்ராஃபிட் மோட்டிவ். ஃபார் a நான் ப்ராஃபிட்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்லாம் தேவை கிடையாது, பட் அவங்களுக்கு அந்த இது நடக்கணும். சரி என்ன சார் சொல்றீங்க, என்னோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராஃபிட் தான் நடக்குது நிறையா, பட் அதே வில் நேம் இட் அஸ் என்னது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லிப்பாங்க ஓகேவா. பட் வெளில சொல்லும் போது உள்ள ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நார்மல் 10% ப்ராஃபிட்டோட அவங்களுக்கு 40% ப்ராஃபிட் இருக்கும். பட் அவங்க ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லிப்பாங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லிப்பாங்க. சரியா. சரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிளப்புக்கு வெறும் அதோட ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. அது ஏதோ வாங்கி வித்து சம்திங் சார்ஜ் பண்ணி அப்படிலாம் கிடையாது. மெம்பர்ஷிப் ஃபீஸ் கொடுப்பாங்க, உள்ள இது இருக்கும், அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க மெம்பர்ஷிப் ஃபீஸ் பே பண்ணுங்க, மீட்டிங்ஸ் நடத்திக்கோங்க. அது மாதிரி ஒரு ஜென்ரல் மோட்டிவ் தான் வச்சிருப்பாங்க, தவிர எந்த மோட்டிவ்காக பிசினஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட் மோட்டிவ்காக பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இங்க கவனி, அங்க ஒண்ணு கேட்கணும், நாங்க பாத்துக்கிறோம். இங்க கவனி. சோ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் தட் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், நத்திங் பட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் என்பிஓ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் சோல் ப்ரொப்ரைட்டருக்கு ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட், சம்டைம் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட், சம்டைம்ஸ் P&L பேலன்ஸ் ஷீட், P&L அப்ராப்ரியேஷன் பேலன்ஸ் ஷீட் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். லைக் கம்பெனிஸ்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் சொல்லி 5 இருக்கு. ஃபார் பார்ட்னர்ஷிப் ட்ரேடிங் P&L அப்ராப்ரியேஷன் பேலன்ஸ் ஷீட், ஃபார் இண்டிவிஜுவல் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட், ஆர் மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். சோ லைக் இப்படி பிரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபார் என்பிஓ எது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எது ஃபார்ம் பார்ட் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட். என்னது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட். ரெண்டாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். ரெண்டாவது என்ன ராஜா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். மூணாவது பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் சோ யூ ஹேவ் டு பி தரவு இன் 3 கான்செப்ட். என்னென்ன, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட். சரி நான் இதுல எதுவுமே சொல்லிக் கொடுக்கறதுலாம் ஒண்ணுமே கிடையாது ஓகேவா. ஆல்ரெடி உனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போடணும் தெரியும். தெரியாதுன்னு வச்சுக்கோயேன், இவனுக்கு டீ கடை வச்சு கொடுத்ததே நான் தான், ஆனா அது அவனுக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான். இதெல்லாம் உனக்கு தெரியும், பட் பேர் மட்டும் தான் நான் மாத்திருக்கேன். வேற ஒரு பேர் சொன்னா இது அப்படியே உனக்கு புரிஞ்சிடும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் உனக்கு தெரியும், ஆனா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னா தெரியாது. அது உள்ள இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும், பட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது, அவ்வளவுதான். சோ இது டீச் பண்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. எதை, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட் டீச் பண்றது. பட் சம் போடுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நிறைய ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரியா. ஃபர்ஸ்ட் we will see about receipts and payments account. Receipts and payments account is nothing but cash account. Cash and bank account. Okay, cumulative ஒரே அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றேன். கேஷுக்கும் பேங்க்குக்கும் ஒரே காலம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா அந்த அக்கவுண்ட் இஸ் கால்ட் receipts and payments account. கேஷ் காலம் தனியா, பேங்க் காலம் தனியா கிடையாது, ஒரே காலம் தான். அதுலயே கேஷ் டிரான்சாக்ஷன், அதுலயே
பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கேஷ் அண்ட் பேங்க் இன்வேரியபிளா ஒரே அக்கௌண்டா யூஸ் பண்ணா அந்த அக்கௌண்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் என்ன சார் இருக்கும்? ரொம்ப சிம்பிள். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் திஸ் சைட், டு பேலன்ஸ் brought down. கரெக்டா? கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங் சைடு will be debit, க்ளோசிங் சைடு will be on பை பேலன்ஸ் carried down. சரியா? ஆல் ரிசிப்ட்ஸ் சார் கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் ரிசிப்ட் தான். ரெவென்யூ ரிசிப்ட் எப்படி சார்? அசட் வித்து வந்த காசு இங்க தான் போடணுமா? ஆமாம். சப்ஸ்கிரிப்ஷன் பீஸ் வந்திருக்கு சார், அது இங்க தான் போடணுமா? ஆமாம் சார். கேபிட்டல் ரைஸ் பண்ணிருக்கேன் சார், டொனேஷன் வாங்கியிருக்கேன் சார், டொனேஷன் வாங்கியிருக்கியா? இங்கேயே போடு. என்னென்னலாம் பணம் வந்திருக்கோ irrespective of its nature டெபிட் பண்ணிடு. இப் இட் இஸ் ரிசீவ்டு தான். இப் இட் இஸ் டியூரிங் ஆ ஃபாரா? டியூரிங் ஆ ஃபாரான்னு கேட்டா டியூரிங். என்னெல்லாம் ரெசிப்டோ இங்க போடு, என்னெல்லாம் பேமெண்ட்டோ இங்க போடு. என்ன பேமெண்ட் சார்? அசட் வாங்கியிருக்கேன், பரவாயில்ல கிரெடிட் பண்ணு. சார் சேலரி பே பண்ணிருக்கேன், பரவாயில்ல கிரெடிட் பண்ணு. சார் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், பரவாயில்ல கிரெடிட் பண்ணு. irrespective ஆஃப் நேச்சர் பணம் வந்திருக்குன்னா உள்ள டெபிட் பண்ணு, பணம் போயிருக்குன்னா கிரெடிட் பண்ணு, மேட்டர் முடிஞ்சு. ரிசிப்ஷன் அக்கௌண்ட்ஸ் சேம் லைக் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். டியூரிங் ஆஃப் ஃபாரான்னு கேட்டா என்னது? டியூரிங். சி உங்க கூட படிக்கிறாங்க டெபிட் சார் டியூரிங் ஆஃப் ஃபாரான்னு கேட்கலாம். என்ன வாட் இஸ் டியூரிங், வாட் இஸ் ஃபார்னு கேள்வி கேட்போம். ஓகேவா? டியூரிங் ஆஃப் ஃபாரான்னு கேட்டா வாட் இஸ் டியூரிங், வாட் இஸ் ஃபார். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ் படிப்பாங்க. பட் ஈவன் தோ டோன்ட் நோ த கான்செப்ட் ஆஃப் வாட் இஸ் கேஷ், வாட் இஸ் அக்ரூவல், தே ஆர் யூசிங் த வேர்ட் கேஷ் பேசிஸ், மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், அக்ரூவல் பேசிஸ் தான் சொல்லுவோம். பட் என்ன கேஷ், என்ன அக்ரூவல்? அக்ரூவல் பேசிஸ்ல கேஷ் இல்லாம பிசினஸ் பண்ண முடியுமா? கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸே இருந்தாலும் கேஷ் பேமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அங்க அரைவ் பண்றதுக்கு. ஒண்ணுமே இல்ல, அக்ரூவல் பேசிஸ்ல ஃபார் போடுவோம், கேஷ் பேசிஸ்ல டியூரிங் போடுவோம். அப்ப அக்ரூவல் பேசிஸ்ல டியூரிங் தான் இருக்கும். அது என்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்? ஃபாருக்கு எய்தர் ஆடிங் சம்திங் ஆர் டிடக்டிங் சம்திங், அவ்வளவுதான். சோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் லைக் கேஷ் அக்கௌண்ட். we will record all the transacted during the year. கரெக்டா ராஜா? it's all about receipts and payments account. சரி, what are all the receipts for a NPO? NPO may be a club, NPO may be educational institution, NPO may be a hospital, NPO may be a sports club, cricket club, anything. NPO may be anything. ஓகேவா? சோ ஒரு பிசினஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ரிசிப்ட்ஸ் இருக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு லைப்ரரி வந்திருக்கும், லைப்ரரி இருக்கும், லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்கி போட்டிருப்பான். அதுவே ஹாஸ்பிட்டல்ல லைப்ரரி இருக்காது, அப்ப அவன் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டிருப்பான். ஸ்போர்ட்ஸ் அகாடமில லைப்ரரி இருக்காது, அவன் ஸ்போர்ட்ஸ் பேட்டு பால் அதெல்லாம் வாங்கி போட்டிருப்பான். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த என்பிஓ, நேச்சர் ஆஃப் த பிசினஸ், அந்த அசட்ஸோ அதுக்கான பேமெண்ட்ஸோ மாறும். பட் வேற தெர் இஸ் எ கிளப் ஆர் வேற தெர் இஸ் ஒன் NPO trust, they will be collecting something called a membership fees. ஓகேவா? இப்ப நான் காஸ்மோபாலிட்டன் கிளப்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒண்ணு இல்ல, ஜிம்கானா கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிந்தாதிரிப்பேட் சென்னை ஜிம்கானா கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல நீ மெம்பர் ஆகணும்னாலே உனக்கு இத்தனை நெட்வொர்க் இருந்தா மட்டும் தான் மெம்பர் ஆக முடியும். நீ அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் பே பண்ணா உன மெம்பர் ஆக்கிக்க மாட்டான். அந்த மெம்பர்ஷிப் மேபி 2 lakhs 3 lakhs per annum. அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் பே பண்ணா உன மெம்பர் ஆக மாட்டான். உனக்கு நெட்வொர்க் சம்வேர் அரௌண்ட் 100 crores or more. அந்த அதுக்கு மேல இல்லைன்னா உன்னை அலோவ் பண்ண மாட்டான் உள்ள. அந்த நெட்வொர்க் அதுக்கு மேல இல்லைன்னா அந்த கிளப்புக்குள்ள என்ன பண்ண மாட்டான். தேர் சர்டன் ரூல்ஸ். அது மாதிரி தே வில் பி கலெக்டிங் சம் சார்ஜஸ் டு பி ஆக்ட் அஸ் ஏ மெம்பரா இருக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சு என்ன கலெக்ட் பண்ணுவான். யோசிச்சு பாரு, நம்ம எல்லாம் ஒரு பிளாட்ல இருக்கோம், நான் இல்ல நீங்க எல்லாம் ஒரு பிளாட்ல இருப்பீங்க. பிளாட் அசோசியேஷன்ல மெம்பர்ஷிப் ஃபீஸ்மா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒண்ணு வாங்குவாங்க. மெம்பர்ஷிப் ஃபீஸ்னா அப்போ அவங்களுக்குள்ளேயே காமன் செலவு அவங்களே காசு போட்டு பிரிச்சுக்கிறாங்களா? அந்த காமன் செலவுக்கு ஒரு ரிசிப்ட் இருக்கும், ஒரு பேமெண்ட் இருக்குமா? அது ஒரு ஆள் பாத்துப்பானா? அவன் பாத்துக்கிட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கான் தெரியுமா? அவன் தான் என்பிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவன் ஏதாவது ப்ராஃபிட் பிசினஸ்க்காக பண்றானா? என்ன பண்றான்? எல்லாரையும் மெயின்டைன் பண்ணணும், சரி எல்லா வீட்டையும் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா? சோ சம் அமௌண்ட் தேவைப்படும், அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும். யார்கிட்ட இருந்து? அங்க உள்ளவங்கள்ட்ட இருந்து. பெனிஃபிட் யாரு கொடுக்குற? அவங்களுக்கு தான். சப்போஸ் வாட்டர் இல்லைன்னா வாட்டர் ஆர்டர் பண்றது, செப்டிக் டேங்க் கிளீனிங், பெயிண்ட் அடிக்கிறது, எலக்ட்ரிஷியன் கூட்டின்னு வரது, பிளம்பர் கூட்டின்னு வரது, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. இதே ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கா? அவன் அங்க உட்காந்துருக்கவன் காசு அடிப்பான்றது டிஃபரெண்ட் இஷ்யூ, அது ஆடிட்ல டீல் பண்ண வேண்டியது. ப்ராஃபிட் மோட்டிவ்ல அந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்களா ஆர் அந்த பாடி ஃபார்ம் பண்ணி இல்ல. So that is called non-profit organization. Every month we are paying something called what? Maintenance charges. That is called subscription. To the non-NGO or non-profit organization. That's the main income for
NPO. Main income for NPO is what? Subscription fees. Subscription fees. அது தவிர education institution they be collecting donation. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன கலெக்ட் பண்ணுவோம்? டொனேஷன். ஃபீஸ் கம்மியா இருக்கும், அங்க படிக்கிறதுக்கான ஃபீஸ் கம்மியா இருக்கும். ஆனா என்னவா கேட்போம்? ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க, இதுக்கு டொனேட் பண்ணி அப்ப டொனேஷன் ரிசீவ் பண்ணலாம். சோ இதுதான் மெயின் இன்கம். சம்வேர் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவோம். டொனேஷன் பண்றது என்னவா கொடுத்துட்டு போயிடுவோம்? எக்யூப்மெண்டா வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்டா வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி, இதெல்லாம் நம்ம எதுல பார்க்க போறோம்? NPO சாப்டர். சோ ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் டியூரிங் தி சே எக்ஸாம்பிள் ஒருத்தன் எடுத்து வந்து பேட் கொடுத்துருக்கா 10,000 ரூபாய்க்கு. அந்த 10,000 பேட் நான் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ்ல டெபிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன் ஏன் எனி டிரான்சாக்ஷன் மேட் பை கேஷ் ஆர் மேட் த்ரூ கேஷ் ஆர் பேங்க் அலோன் ரெக்கார்டட் இன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். உள்ள வந்திருக்குன்றதுக்காக ரிசிப்ட் போட்டுறாத, உள்ள கேஷோ பேங்கோ வந்திருந்தா மட்டும்தான். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் லைக் P&L. See, receipt side, receipt side. This is receipt side, this is payment side. This is increasing side. Cash balance will increase this side, cash balance will decrease side. When we take income and expenditure, debit, credit. Debit side will be the expense side. Credit side will be the income side. Same like P&L. Credit is income, debit is expense. Correct, Raja? இப்போ இன்கம் எல்லா இன்கமையும் கிரெடிட் பண்ணிடுவா, எல்லா எக்ஸ்பென்ஸையும் கிரெடிட் பண்ணிடுவா, பேலன்ஸ் இங்க ஒரு அமௌண்ட் வருமா? இது P&L இருந்தா நம்ம அதை நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இங்க இது இஸ் நாட் நெட் ப்ராஃபிட், எக்ஸஸ் ஆஃப் சர்ப்ளஸ் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். தட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். தட் இஸ் கால்டு சர்ப்ளஸ். நம்ம இது என்னன்னு சொல்ல மாட்டோம், ப்ராஃபிட்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? சர்ப்ளஸ். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். சப்போஸ் லாஸ் வந்ததுன்னா எக்ஸஸ் ஆஃப் expenditure over income. Deficit னு சொல்லலாம். that what is deficit னு தெரியணும்ல, excess of expenditure over income. income surplus னு போறதுக்கு பதிலா அது மீன் என்ன, excess of income லைக் எல்லாமே இந்த income and expenditure எல்லாமே எதுல இருக்கும்? for the year. எல்லாமே not during the year. ஓகேவா? லாஸ்டா you have to prepare balance sheet. You know, liability, assets. All assets will be in debit side. That is debit side of balance sheet. கரெக்டா? கிரெடிட் சைடுல என்ன வரும்? கேபிட்டல் கிடையாது, ஓனர்ஸ் கேபிட்டல் கிடையாது. பட் அதுக்கு பதிலா கிளப் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும், அந்த கேபிட்டல் வில் கம். ஆட் சர்ப்ளஸ் ஆர் மைனஸ் டெபிசிட் அதர் லைபிலிட்டிஸ் இஃப் எனி. யாருக்கு சார் லைபிலிட்டி இருக்கும்? என்ன லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் கொடுக்காம வச்சிருப்போம். இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால அவனுக்கு பேமெண்ட் போகாம பாக்கி இருக்கும். மெடிசன் வாங்குறான்ல அவனுக்கு பேமெண்ட் போகாம பாக்கி இருக்கும். நியூஸ் பேப்பர் வாங்குவான், அதுக்கு பேமெண்ட் போகாம பாக்கி இருக்கும். அதெல்லாம் எங்க வந்துடும்? அவுட்ஸ்டாண்டிங். சும்மா என்ன சொல்றது, லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் எல்லாம் இருக்க மாட்டான், ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ் தான் இருப்பான் மோஸ்ட்லி கிளப்புக்கு. ஓகேவா? இப்போ உனக்கு ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் தெரியுதா? ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் இஸ் லைக் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் லைக் P&L account. It resembles P&L account. Correct? Transaction during the year will be recorded in receipts and payments. Transaction for the year is recorded in income and expenditure. Remaining amount balance sheet. Correct, Raja? இந்த மூணு கான்செப்ட் கிளியரா? இப்போ இதுவரை இதுல இருந்து ஒரு மார்க் கூட நீ கேட்ட முடியாது. இப்ப நான் நடத்தின வச்சு ஒரு மார்க் கூட என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. சோ ஏன் சார் அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கேட்பான் அது தெரிஞ்சுக்கணும். There are 4 types of question will be asked in this chapter. 4 type of question. அந்த 4 டைப்லயும் 4 மாடல் பார்க்க கூடாது. மொத்தம் 15 சம் நான் தருவேன். அந்த 15 சம்மையும் நீ போட்டாதான் you will be getting the clarity, utmost clarity. அந்த 15 சம் போட்டாதான் கிடைக்கும். ஓகேவா? 4 மாடல் தான். நான் மற்ற சாப்டர்ல சம் போடுன்னு நான் என்ன சொல்றது, நான் சொல்ல மாட்டேன். லைக் எனக்கு தெரியும் சம் போட்டாதான் சில இது வரும்னா அப்புறம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நான் சொல்லு சில இடத்துல சம் போட்டு தான் ஆகணும், சில இடத்துல யூனியன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல நான் சம் போட சொன்னேன். டெப்ரிசியேஷன்ல ஒரு சம் எடுத்து எல்லா மாடல்லையும் போட்டு பாரு சொன்னேன். ஆனா டெப்ரிசியேஷன்ல 10 சம் போடுன்னு சொல்ல மாட்டேன், 15 சம் போடுன்னு சொல்ல மாட்டேன். எல்லா சம்லயும் ஒரே பர்சன்டேஜ், ஒரே நம்பர், ஒரே டெப்ரிசியேஷன், ஒரே டிவைடட் பை இயர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நத்திங் நியூ இன் டிஃபரெண்ட் சம்ல எதுவும் புதுசா வராது. பட் NPOல அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இப்போ கிளப்புக்கு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வேற மாதிரி இருக்கும்,
எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வேற மாதிரி இருக்கும், பாருக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி என்ன வரும், எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ யூ ஹேவ் டு பிராக்டிஸ் few sums in order to get utmost clarity. சரி, ஃபர்ஸ்ட் சம் டைப் ஆஃப் சம் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம்? பிளஸ் அடிஷனல் இன்ஃபோ கொடுத்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் கேட்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவான், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் கேட்பான். ரெண்டாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருவான், அடிஷனல் இன்ஃபோ கொடுத்துருவான். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். என்ன கொடுத்துருப்பான்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டான். தட் இஸ் கேஷ் அக்கவுண்ட் கொடுத்துட்டு P&L கேட்கறான், இங்க P&L கொடுத்துட்டு கேஷ் அக்கவுண்ட் கேட்கறோம். சரி, மூணாவது டைப் ஆஃப் கொஸ்டின் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துருவான், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருவான், அடிஷனல் இன்ஃபோவும் கொடுத்துருவான். நல்லா எப்படி இது பாரு, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டான். இது எதுக்கு சார்? இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு அடிஷனல் இன்ஃபோ வேணும், பேலன்ஸ் ஷீட்டுக்கு அடிஷனல் இன்ஃபோ வேணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கேட்டான், அந்த இதுக்கும் கன்வெர்ட் பண்றதுக்கு உனக்கு அடிஷனல் இன்ஃபோ வேணும். இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸும் கொடுத்துட்டான், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துட்டான், அடிஷனல் இன்ஃபோ. நீ என்ன நினைப்ப? பேலன்ஸ் ஷீட் கேட்பான்னு நினைப்ப? அது கிடையாது, கரெக்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கேட்பான். என்னது கரெக்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்? அவன் கொடுத்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தப்புன்னு அர்த்தம். அப்ப தப்பான ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவான். அப்ப பாரு, இந்த சாப்டர்ல நீ கரெக்டா போட மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, அவன் கொடுத்துருக்க கொஸ்டின் தப்பா இருந்தா அதை ரெக்டிஃபை பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப வேணே தப்பான கொஸ்டின் கொடுத்துட்டு உன்னை என்ன பண்ண சொல்லுவான்? கரெக்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போட சொல்லுவான். பேஸ்ட் ஆன் த கரெக்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு பிரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கப்புறம் எப்பயும் போல பேலன்ஸ் ஷீட். சோ இந்த கொஸ்டினை நீ இந்த கொஸ்டினா மாத்தணும். இது என்னது? கரெக்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் போட்டினா இது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், ஒரிஜினல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்துரும். இதையும் இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு பிரிப்பேர் வாட்? பேலன்ஸ் ஷீட். நாலாவது டைப் ஆஃப் கொஸ்டின் ஜேர்னல்ஸ் ஃபார் ஃபண்ட். ஜேர்னல்ஸ் ஃபார் சம் ஃபண்ட் இருக்கும், அதுக்கு ஜேர்னல் பாஸ் பண்ண சொல்லுவோம். இது மூணுத்துக்கும் அப்படியே டோட்டலா டிஃபரெண்ட் கான்செப்ட் ஜேர்னல். சார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ ஃபண்ட் அண்ட் கேஷ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபண்ட் அண்ட் கேஷ்? கேஷுக்கும் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சார், கேஷ் ஃபண்டு எல்லாம் ஒண்ணுதானே சார், பாக்கா ஒண்ணு மாதிரி தான் தெரியுது. கோடீஸ்வரன், வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் திஸ்? ஃபண்டுனா maybe it's a donation or subscription. See, நல்லா கொஞ்சம் simple term, fund is a liability, cash is a asset. First differentiation, fund is a liability. We have received payment, we have for such some purpose, some specific purpose. அந்த பணத்தை நீ வேற எதுக்கும் என்ன பண்ணிட கூடாது, செலவு பண்ணிட கூடாது. இப்ப கேபிட்டல் இருந்துச்சுன்னா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கா நீ பில்டிங் கட்டுறதுக்காக ஒருத்தன் காசு வாங்கியிருக்க, அப்ப அந்த பர்பஸ், அந்த ஃபண்டை நீ எதுக்கு தான் யூஸ் பண்ணும்? அப்போ ஒருத்தன் காசு கொடுத்துருக்கான்ல, காசு கொடுக்கும்போது நீ ஒருத்தவங்க கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ண என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவ? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டலா? ஆனா இந்த யூ ஹேவ் டு பிரிப்பேர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபண்ட் அக்கௌண்ட். ஃபண்ட் இங்க லைபிலிட்டியா வந்துடும், கேஷ் இங்க அசட்டா வந்துடும். சார், இப்ப கேபிட்டல்லே போட்டுருக்கலாமே. if there is no specific purpose, then this amount will be added to capital. If there is some specific purpose, சார் say example building கட்டுறதா specific purpose அப்படின்னா to building fund. சார், building fund கொடுத்துருக்கானே, அசட் சைட்ல போட்டு தொலைஞ்சிடாத சார். பில்டிங் சார் அசட் சார், பில்டிங்கான ஃபண்ட். அப்போ that is called என்னது? see, building fund is nothing but a capital, a part of capital which is allocated specifically for constructing building. அப்போ building fund is a capital asset-ஆ? capital asset-ஆ liability-ஆ? சொல்லு பாப்போம். capital. capital is also form part of what? liability. but direct-ஆ சொல்லணும்னா building fund is a capital will also form part of liability. so what is the difference between fund and cash? fund will be recorded in liability side, cash will be recorded in asset side. fund is a capital for a specific purpose. fund is a capital for a specific purpose. ஓகேவா? அது நானே கொடுத்துருக்கலாம், வேற யாரு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அதை நம்ம என்னவா போட்டுறக்கூடாது, கேபிட்டலோட கேபிட்டலா ஆட் பண்ணிடக்கூடாது, தனியா நம்ம காட்டுவோம். அந்த அக்கௌண்டிங்க்கு ஜேர்னல் கேட்போம். எப்படி சார் ஜேர்னல்?
ஃபண்ட் பில்டிங் கட்டுறதுக்காக பணம் வந்திருக்கு, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபண்ட் அக்கௌண்ட். பில்டிங் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்க, அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவ? தெரியல. சி 10 லட்ச ரூபாய் ஃபண்ட் வந்துருச்சு. யூ வில் கிரியேட் a liability here, பில்டிங் ஃபண்ட் அக்கௌண்ட் 10 லட்சம் ரூபாய், இங்க கேஷ் அக்கௌண்ட் 10 lakhs. இப்போ பில்டிங் கட்டுறதுக்கு செலவாகுது. ஃபர்ஸ்ட் வந்து மணல் வாங்கணும், மணல் 2 லட்சம் ரூபாய்க்கு. சாண்ட் அக்கௌண்ட் டெபிட், பர்ச்சேஸ் பண்ணுவியா? பில்டிங் அக்கௌண்ட் தானே, பில்டிங் அக்கௌண்ட்ல தானே டெபிட் பண்ணுவ சாண்ட, ஏன்னா அதோட காஸ்ட் தானே அது. பில்டிங் கட்டுறது தானே சாண்ட் வாங்குற. இப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவ? சாண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், சாண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு, அப்ப ஃபண்ட் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு எதுக்கு போடணும்? ஆல்ரெடி ஒரு கேஷ் கொடுத்தாச்சு, சாண்ட் வாங்குறது ஒரு கேஷ் கொடுத்தாச்சு. சோ 2 lakhs குறைஞ்சது, ஆல்ரெடி 8 lakhs இருக்கு. இப்ப நீ சொல்ற ஜர்னல் என்ட்ரி நான் திருப்பி பாஸ் பண்ணனா ஃபண்டுக்கு பேலன்ஸ் திருப்பி கொடுக்குற மாதிரி. இப்ப நீ சொல்ற மாதிரி ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் போட்டனா யாரு கேபிட்டல் கொடுத்தானோ அவனுக்கே அந்த கேபிட்டல் நான் என்ன பண்ற மாதிரி திருப்பி கொடுக்குற மாதிரி. சோ ஃபண்ட் அக்கௌண்ட் டு கேஷ் நம்ம என்ன பண்ண கூடாது? பாஸ் பண்ண கூடாது. கரெக்டா இல்லையா ராஜா? சோ இது எப்படி சார் டீல் பண்றது? திஸ் இஸ் this fourth part. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்ட் பார்த்துட்டு வந்துட்டு கடைசியா இந்த பார்ட். I am expecting this part for November 20 examination. ஓகேவா? November 20 examination ஃபவுண்டேஷன்ல இந்த 3 பார்ட் இம்பார்ட்டன்ட் தான். புக்ல ஃபுல்லாவே இந்த क्वेश्चन தான் கொடுத்திருப்பான். பட் இந்த क्वेश्चन உங்க புக்ல கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டு வச்சிருவான். ஏன்னா எக்ஸாம்பிள் 8th சாப்டர் வச்சுக்கோங்க, 8.11 சொல்லி ஃபண்ட் அக்கௌண்டிங்னு சொல்லி ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருப்போம். நம்மளால இம்பார்ட்டன்ட் இல்ல, அங்கே நீங்க கேட்க போறோம் சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். அங்கே இருந்தா கேள்வி கேட்போம். ஓகேவா? நம்ம அதுல என்ன பண்ணிடணும்? ரெடி பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா தெரியும். ஓகேவா? இன்ட்ருக்கு எடுத்திருக்கேன் 16 அட்டெம்ப்ட். இவன் என்ன கேட்பான்? இது இன்ட்ரு சாப்டர். அங்க இருந்தா எங்க தீட்டு வந்து வச்சிருக்கான். இப்பதான் எங்க கொண்டு மாத்தனா ஃபவுண்டேஷன் இந்த சிபிடிக்கு இப்பதான் மாத்தனா. 3 அட்டெம்ப்ட் முன்னாடி தான் மாத்தனா. இதுக்கு முன்னாடி வெளியே எந்த யாரோட இருந்தது? இன்ட்ரோட இருந்துச்சு. இன்ட்ருக்கு அவன் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பான்றது கிளியர். யூ ஹவ் டு ரெஃபர் இன்டர் புக் ஃபார் திஸ் சாப்டர். உன் புக் படிக்க கூடாது, நீ என்ன புக் தான் படிக்கணும்? இன்டர்மீடியட் பிராக்டிஸ் மேனர்ல உள்ள 15 சம் போட்டு பார்க்கணும். ஓல்டு சிலபஸ் பிராக்டிஸ், ஆப்வியஸ்லி ஓல்டு சிலபஸ். போலாமா சாப்டருக்குள்ள? தண்ணி கொடுக்காத. கவனி ராஜா, கவனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் சார்? என்ன சார் கொஸ்டின் கேட்பான்? நல்லா கவனி. உனக்கு ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவான். என்ன கொடுத்துருவான்? ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவான். இதுல இந்த சைடு என்ன இருக்கும்? சாரி, ஆல் ரிசிப்ட்ஸ் இருக்கும் பிளஸ் ஓபனிங் பேலன்ஸ் இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? ஆல் பேமெண்ட்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். இதானே இருக்கும். உன என்ன கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட். கரெக்டா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ். சரி, எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லு. இங்க இருக்கிற ரிசிப்ட் எல்லாமே இங்க வருமா? இங்க இருக்கிற ரிசிப்ட் எல்லாமே இது ரிசிப்ட் தானே? ஆல் ரிசிப்ட்ஸ் ஆஃப் இன்கம், ஆல் ரிசிப்ட்ஸ் ஆர் இன்கமா? ஆல் ரிசிப்ட்ஸ் ஆர் இன்கமா? சொல்லு. Not all receipts are income. Only revenue receipts are income, which will be credited to P&L. Capital receipt will be credited to balance sheet. Same way, expenditure. All payment will not be comes to income and expenditure account. இன்னைக்கே வந்ததுன்னா revenue expenditure, future dateல வந்துச்சுன்னா capital expenditure. ஆனா இந்த பேமெண்ட் சைடுல இன்னைக்கே வர ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும், ஃபியூச்சர்ல வர போற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். ஏன்னா அது என்ன அக்கௌண்ட்? கேஷ் அக்கௌண்ட். 50,000 ரூபாய்க்கு ஒரு அசெட் வாங்கியிருப்போம். அந்த அசெட் will also be credited. கரெக்டா? ஏன்னா ஜர்னல் என்ட்ரி என்ன பாஸ் பண்ணிருப்ப? அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அப்ப கேஷ் அக்கௌண்ட்ல பை அசெட்னு வந்துரும். கரெக்டா இல்லையா? அதை அப்படியே வந்து நம்ம இங்க போட முடியுமா? முடியாது. அப்போ நம்ம ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராகவும் பேலன்ஸ் ஷீட்டாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட் பண்ண வேண்டியது அக்ரூவல் பேசிஸ்.
that is nothing but for the year. அங்க இருக்கிறது எல்லாமே during the year. சார் அப்ப during the year for the year கன்வெர்ட் பண்ணா போதுமா? போதாது. எல்லா during the year for the year கன்வெர்ட் பண்ணிட கூடாது. ஏனாங்க only revenue nature, only which is during the year should be converted into for the year. அதுக்கு நீங்க அசெட் எடுத்து போய் for the year கன்வெர்ட் பண்ணி போடுறத கன்வெர்ட் பண்ணா அது பேர் தான் டெப்ரிசியேஷன். அதை கன்வெர்ட் பண்ணா அது பேர் தான் என்னது? for the 5 வருஷத்துக்கு வாங்கியிருக்கா, அப்ப இந்த வருஷத்துக்கு for the year கன்வெர்ட் பண்ணா அது பேர் தான் டெப்ரிசியேஷன். சரி, அதுக்கு நான் அப்படி போட்டுறாத சொல்றேன். ஓகேவா? இங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட கூடாது. சரி, எக்ஸாம்பிள் நீ ஒரு அசெட்டை வித்திருக்க, அசெட் வித்ததுல இருந்து உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. டு சேல் ஆஃப் அசெட் 1 lakh போட்டிருப்பியா? பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் தான் வரணும். நம்ம P&L ப்ராஃபிட் கிரெடிட் பண்ணுவோமா, சேல் பண்ண மொத்த அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவோமா? ப்ராஃபிட் தான். டிப்ரிசியேஷன் பார்த்தோம்ல, அப்ப இங்க என்னதான் வரணும்? ஒன்லி த ப்ராஃபிட். பட் அங்க என்ன இருக்கும்? சரி, இப்போ ஒரு ட்ரிக் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப புரிஞ்சிருச்சா? ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ்ல வர எல்லாமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. ஒன்லி இட் இஸ் ரெவென்யூ நேச்சர் வில் பி கம்ஸ் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதர்வைஸ் அப்படின்றது விட்டு அப்புறம் சொல்றேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இங்க வராது. கரெக்டா ராஜா? இதுல அண்டர்ஸ்டாண்டா? அப்படின்னா டெபிட்ல இருக்கா சார்? டெபிட்ல இருக்கிறது ரிசிப்ட். ஆனா எல்லா ரிசிப்ட் இஸ் நாட் இன்கம். சம் ரிசிப்ட் இஸ் கேபிட்டல் ரிசிப்ட், தட் வில் பி கிரெடிட்டட் டு வாய தரம் சொல்லு பேலன்ஸ் ஷீட். Some payment may be a revenue expenditure, that will be dealt in income and expenditure. Some payment may be capital expenditure, which may not be directly dealt in income and expenditure, but instead should be carried forward to balance sheet. புரியுதா? இதான கான்செப்ட் சொன்ன. அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே இங்க வந்துடக்கூடாது, பார்ட் தான் வரணும். இங்க வரலாம், இங்க போயிடணும். அப்ப என்ன சார் இங்க வரணும், இங்க போயிடணும்? நல்லா கவனிச்சுக்கோ கான்செப்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்க டெபிட் ஐட்டம் is receipt is அது either இங்க கிரெடிட் ஆகணும் இல்ல பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட் ஆகணும். either இங்க கிரெடிட் ஆகணும் ஆர் பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட் ஆகணும். எங்க கொடுத்திருக்க டெபிட்? ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்க டெபிட் is a receipt, both capital receipt and revenue receipt. either it will be credited. சார் என்ன ரிசிப்டா இருந்தா இங்க கிரெடிட் ஆகும்? இங்க டெபிட் ஆன ஐட்டம்ஸ் ரெவன்யூ ரிசிப்டா இருந்தா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கிரெடிட் ஆகணும். கேபிட்டல் ரிசிப்டா இருந்தா பேலன்ஸ் ஷீட்ல கிரெடிட் ஆகணும். இங்க கிரெடிட் ஆகும்போது அங்க டியூரிங் தி இயர்ல இருந்துனா அது கன்வெர்ட்டட் ஷிப் ஃபார் என்ன இயர்? ஃபார் தி இயர். ஃபர்ஸ்ட் புரியுதா? இங்க இருக்கிற டெபிட் ஐட்டம் இங்க வரும், அப்படி இல்லைன்னா இங்க வரும். இங்க இருக்கிற அமௌண்ட் வருமானு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. லைன் ஐட்டம் வேற, அமௌண்ட் வேற. இந்த லைன் ஐட்டம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம், ஃபோர்த் ஐட்டம், ஃபிஃப்த் ஐட்டம், சிக்ஸ்த் ஐட்டம், 6 லைன் ஐட்டம் இருக்கு. 6 லைன் ஐட்டம். இந்த 6 லைன் ஐட்டம் எங்க சார் எழுதணும்னு கேட்டீங்கன்னா, அது கேபிட்டல் நேச்சரா இருந்தா இங்க எழுது, ரெவன்யூ நேச்சரா இருந்தா இங்க எழுது. சார் டொனேஷன் ரிசீவ்டா கேபிட்டல் நேச்சர். என்ன நேச்சர்? அப்ப டொனேஷன் ரிசீவ்ட இங்க எழுதிரு, கேபிட்டலோட ஆட் பண்ணிடணும், தட் இஸ் இங்க எழுதிரு. சார் சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ நேச்சர் இங்க எழுதிரு. சார் இங்க பக்கத்துல ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே எழுதணுமா? அது அப்படியே எழுதக்கூடாது, அதான் பிரச்சனை. இங்க இருக்கிறது ஃபார் தி இயர், சாரி இங்க இருக்கிறது டியூரிங் தி இயர், இங்க இருக்கிறது ஃபார் தி இயர். சேம் வே ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற கிரெடிட் சைட், ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற இஸ் பேமெண்டா, தட் பேமெண்ட் இஸ் ஃபார் ரெவன்யூ பேமெண்ட் ஆர் capital payment, that is revenue expenditure or capital expenditure. If it is revenue expenditure, the line item will appear here. For example, இங்க salary இருக்கும், அந்த salary இங்க வரும். இங்க asset வாங்கியிருப்ப sports equipment, அந்த sports equipment இங்க debit ஆகும், இங்க credit ஆ? either it will be debited here or it will be debited here. கரெக்டா ராஜா? சரி, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு இருக்கும், அது இங்க வரும். சார் அமௌண்ட் அப்படியே வருமான்னு கேட்டா, சார் இந்த லைன் ஐட்டம் அப்படியே வந்துரும். இங்க இருக்கிற லைன் ஐட்டம் either இங்க அப்படியே வந்துரும் ஆர் இங்க அப்படியே வந்துரும். பக்கத்துல இருக்கிற அமௌண்ட் இங்க என்னதான் வரும்? அங்க என்னதான் கொடுத்திருப்பான், அதை என்ன கன்வெர்ட் பண்ணும்? சார் எந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல சார் ரிகார்டிங் salary. அப்போ ஃபார் தி இயர் டியூரிங் தி இயர் சேம். salary ப்ரீபெய்டு கொடுத்திருக்கான் சார், அப்போ ஃபார் தி இயர் டியூரிங் தி இயர் இஸ் நாட் சேம். salary அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்திருக்கான் சார், அப்போ ஃபார் தி இயரும் இது டியூரிங் தி இயரா, அதுவும் ஃபார் தி இயரும் நாட் சேம். அப்ப யூ ஹேவ் டு மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். கரெக்டா ராஜா? சப்போஸ் நத்திங் இஸ் given, மிஸ்கெலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நத்திங் கொடுக்கல, அப்ப மிஸ்கெலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இங்க வந்துரும், பக்கத்துல உள்ள அமௌண்ட் அப்படியே வந்துரும், ஏன்னா there is no adjustment. அப்போ you are assuming during the year is equal to for the year.
அன்லெஸ் அதர்வைஸ் given நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? இப்போ salary prepaid சொன்னாதான் நம்மளுக்கு salary prepaid, இல்லன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், கொடுத்திருக்க salary தான் for the year னு சொல்லி அப்படியே போட்டுருவோம். கரெக்டா ராஜா? அப்போ we need to know two concept. என்ன சார்? ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஐட்டம் இங்க வருமா இங்க வருமா? அந்த லைன் ஐட்டம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல வருமா பேலன்ஸ் ஷீட்ல வருமா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் if it is revenue nature come appear here, if it is a capital nature will appear here. அந்த கான்செப்ட் தெரியணும். for their conversion to during their conversion to for their. இப்போ இது என்னது? during their you have to convert it into சார் for their into during their எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? அப்ப during their into for their எப்படி சார் கன்வெர்ட் பண்றது? கரெக்டா? அதுக்கு தான் we have to know adjustment. கரெக்டா ராஜா? இப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்திருந்தா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற டெபிட் ஐட்டம்ஸ், டெபிட்ல இருக்கிற லைன் ஐட்டம்ஸ், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்திருக்க லைன் ஐட்டம், டெபிட்ல இருக்கிற லைன் ஐட்டம் will appear where? Either on credit side of income and expenditure or balance sheet. Balance sheet credit side is nothing but liability. Debit item of receipts and payments account will appear in credit side of income and expenditure or credit side of balance sheet. If it is a revenue nature, credit side of income and expenditure account. If it is a capital nature, credit side of balance sheet. Half revenue, half capital. So half revenue, half capital. Sir, possible. Donation 50 lakhs. 50% capitalization பண்ணுவோம். அப்ப மீதி 50% ரெவென்யூ. அப்ப என்ன பண்ணோம்? 50 லட்சம் ரூபாய் வந்திருக்கு சார். பாதி இங்க பாதி எங்கன்ட்டா. அப்ப பாதி 25 லட்சம் இங்க போடு, பாதி 25 லட்சம். அவ்வளவுதான். கரெக்டா? சார், credit side of receipts and payments will appear where? Credit side of receipts and payments account. Credit side of receipts and payments is what? Expenditure, payment. Payment may be for revenue expenditure, payment may be for capital expenditure. Kata Raja? Either debit side of the income and expenditure account or debit side of the balance sheet. Sir, closing balance. Sir, closing balance is also same Raja. Closing balance also will appear on debit side of income and expenditure வரக்கூடாது. அப்ப debit side of balance sheet, cash and bank balance. அப்ப closing balance கூட எடுத்து வந்து எங்க எழுதிரணும்? அசெட்ல எழுதிரணும். Understood? சரி. Before going to conversion, receipts and payments எப்படி income and expenditure எப்படி receipts and payments ஆ மாத்துவோம்னு சொல்லிடுறேன். இதுல என்ன தெரியுமா கூத்து? நீ என்ன பண்ணிடுவ? receipts and payments income and expenditure ஆ மாத்திடுவ. receipts and payments அங்க 10,000 வரும், 8,000 வரும். டிஃபரன்ஸ் ஆகுமா ஆகாதா? ஃபார் தி இயர் டியூரிங் தி இயர் மாத்தும் போது கம்மியாவோ கூடவோ மாறும்ல. அந்த கம்மியாவோ கூடவோ வர அமௌண்ட் will be debited to or credited to balance sheet. சரி, எக்ஸாம்பிள் இங்க 10,000 ரூபாய் இருக்கு. It will be credited to where ன்னு சொன்ன? இது receipts and payments account credit side ல இருக்கு. அப்ப இன்கமா? It will be debited to where? Income and expenditure debit or balance sheet debit. கரெக்டா? income and expenditure debit or அப்ப 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் தான் இங்க வருது. Because 2,000 ரூபாய் prepaid. அப்ப மீதி 2,000 ரூபாய் will appear here. அதான் part P&L, that is part income and expenditure, part balance sheet. அப்ப இங்க இது for the year, sorry, இது during the year, இது என்னது? for the year 8,000 தான். 2,000 is for next year. அப்ப 2,000 இங்க டெபிட்ல வந்துச்சுனா பேலன்ஸ் ஷீட்ல எங்க தான் வரணும்? முடிஞ்சிச்சு. நான் சொல்றது புரியுதா? சப்போஸ் இங்க ஒரு இன்கம் இருக்கு 2 லட்சம் ரூபாய், ஆனா நீங்க போட்டிருக்கிறது 2.5 லட்சம் ரூபாய். இங்க கிரெடிட்ல எவ்வளவு இருக்கு? சாரி, டெபிட்ல எவ்வளவு இருக்கு? 2 lakh. ஆனா இங்க கிரெடிட் பண்றது 2 lakh. அப்ப 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டெபிட் பண்ணணும்ல. அப்ப டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் தானே? டெபிட் இஸ் ஈக்குவல் டு இங்க எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு? 2,50,000. ஆனா டெபிட் ஆனது எவ்வளவு? 2 lakh. அப்ப இன்னொரு டெபிட் பண்ணணும் ஒரு 50,000 ரூபாய். எங்க டெபிட் பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட்ல. ரிசீவபிள் சார் பாருங்க, ரிசீவ்டு 2 லட்சம் ரூபாய், ரிசீவ்டு டியூரிங் தி இயர். ஆனா நீ வாங்க வேண்டியது 2.5 லட்சம் ரூபாயா. ஃபார் இயர் நீ எவ்வளவு வாங்கி இருக்கணும்? அப்ப 50,000 ரூபாய் நீ இன்னும், அப்ப 50,000 ரூபாய் இஸ் யுவர் டெட்டார், ரிசீவபிள். அப்ப டெபிட் ஆயிடும். அப்ப இந்த 50,000 டெபிட், இந்த 2 லட்சம் டெபிட் will be equal to 2,50,000. That will be equal to credit. Suppose 2 lakh you have received, 2 lakh you have 1,50,000 you should have received. You should have received for the year members, number of member into membership is போட்டா எவ்வளவு தான் வாங்கி இருக்கணும். ஆனா நீ வாங்குனது எவ்வளவு? எதுக்கு? அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்திருப்பான். ஆர் லாஸ்ட் இயர்க்கான அமௌண்ட் இப்ப வாங்கி இருப்ப.
கரெக்டா? அப்போ இங்க 2 lakhs வருது, இங்க 150 வருது. டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட்டா? டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட். அப்ப டெபிட் கிரெடிட் வந்து 150 தான். அப்ப மீதி ஒரு 50,000 எங்க கிடைக்கும்? இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்.